இங்க ஒரு பையன் வேட்டையாடுறதுக்காக மலைப்பகுதிக்குள்ள போறான். அப்போ திடீர்னு ஒரு டிஃபரெண்டான ஒரு முட்டைய பார்க்கறான். அதை எடுத்துக்கிட்டு வந்தவன் அங்க இருக்க ஒரு கறிக்கடையில கொண்டு போய் அத குடுக்குறான். ஆனா அந்த கறிக்கடைக்காரன் இது எங்கிருந்து கிடைச்சுன்னு கேட்கும்போது, இந்த பையனும் அந்த மலைப்பகுதியில இருந்து தான் கிடைச்சுச்சுன்னு சொன்னோனே, அவன் எனக்கு இந்த முட்டை வேணான்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். இவனும் அத எடுத்துட்டு போய் வீட்ல வச்சுட்டு ஓரமா உட்கார்ந்துடுறான். அப்பதான் அந்த முட்டை சடனா உடைய ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி டிராகன் வருது. அந்த குட்டி டிராகனை அவன் தொடுறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப அதை தொடும்போது சடனா ஒரு சக்தி மாதிரி அவன் மயக்கப்பட்டு விழுந்துடுறான். முழிச்சு பார்க்கும்போது தான் அவன் கையில ஒரு மார்க் இருக்கிறத பார்க்கறான். நெக்ஸ்ட் அதை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு மில்க் கொண்டு கொடுக்குறான். ஆனா அதுக்கோ மில்க் பிடிக்காம அங்க இருக்க எலிகளை தான் பிடிச்சி சாப்பிடுது. அதுக்கப்புறமா அதுக்கு பறக்கிறதுக்காண்டி ட்ரைனிங் கொடுக்குறான். ஆனா அதை தூக்கிட்டு போய் அவன் பறக்க விடும் போது அது பறந்து அங்கிருந்து போயிருது, திரும்பி வரவே இல்லை. ஆனா அந்த நேரத்துல அவனோட கையில இருக்க மார்க்கிங்ஸ் மறுபடியும் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த டிராகன் ஒரு டைமும் பெருசாகிட்டே போய் கடைசியில அவன்கிட்டயே வந்துடுது. அந்த டிராகன் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க கெட்ட சக்தியெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கின்றதே புரிஞ்சுக்கிறான்.